உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிவகாசிலேருந்து வரோம். அண்ணனை ஒரு 6 மாதமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வீடியோவில் பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி ஓயாமல் போவோம். இப்படியே நாங்கள் பயந்துட்டு இவளுக்கு ரொம்ப சளி இருந்து ரொம்ப ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்த்து கிருமி வந்து 11,000 இருக்க வேண்டிய லெவலு 55,000 ஆகி போய் பாப்பா பிழைக்க முடியாத லெவலில் இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபியில் பிழைச்சிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் எதுவுமே பாப்பா கொடுக்குறதுக்கு ரொம்ப பயப்படும். எது பண்ணாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டானே இருப்போம். இப்படியே பயந்தே பாப்பா வளர்த்துட்டு இருந்தோம். என் தம்பி தான் ஒரு நாள் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து இப்படிலாம் இருக்குடா அப்படி இப்படின்னு என் தம்பி அண்ணனை பற்றி சொன்னான். ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வீட்டில் பார்த்தேன். பார்த்துலேருந்தே பாப்பாவுக்கு நான் எதுவுமே பயப்படல. வீட்டில் பயந்துட்டு இருந்தாங்க எது இருந்தாலும் கொடுக்குறதுக்கு. ஆனால் நான் பயப்படாமல் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்குள்ளேயே நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இப்படிலாம் இருக்கக்கூடாடா, பயப்படக்கூடாது, ஒன்றுமே செய்யாது, ஏசப்பா நம்ம கண்டி மறிச்சிருக்கிறாரு, உனக்காண்டி தான் உயிரோடு எழுந்திருக்காருன்னு சொன்னேன். இப்போ பாப்பாவுக்கு நான் எது கொடுத்தாலும் இது குடிக்காமல் நானே சொன்னாலும் இல்லைப்பா ஏசப்பா எனக்காண்டி மறிச்சிருக்காருல, உயிரோடு எழுந்திருக்காருல, எனக்கு ஜஸ்டினப்பா இருக்கார், ஏசப்பா இருக்காங்க, எனக்கு ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாப்பா மாறதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் செய்யாத பார்த்து என் வீட்டுக்காரையும் ரொம்ப மாறி சரி நானும் வரேன் வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க. வீடியோ பார்த்துலேருந்து அவங்களுக்கும் ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு. தொடர்ந்து வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிவகாசிலேருந்து வரோம். என் பேர் கேத்ரின். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ ஏசியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அண்ணனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருந்தப்போ அண்ணன் சொல்லுவாங்க, என் சரீரம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்லி 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 ஏசப்பா எனக்கு என் சரீரம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணனோட வார்த்தையை கேட்டு இப்போ எனக்கு என்ன சாப்பிட்டாலும் எங்கே போனாலும் எத்தனை நேரம் நான் சாப்பிட்டாலும் அதை ஒத்துக்கிடுது. இல்லை நான் அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா நான் 10 மணிக்கு ஒரு மதிய டைம் அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா நைட்டு எனக்கு டேப்லெட் போட்டால் தான் கேட்கும். நான் அதெல்லாம் தூங்கவே முடியாது. வீசிங் ரொம்ப அப்படியே எனக்கு ஜாஸ்தி ஆயிரும். இப்போ நான் 11 மணி ஆனாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நான் வாட்டுக்கு எந்த ஒரு டேப்லெட்டும் எடுக்காமல் தூங்குறேன். அதனால் பாப்பாவும் எப்போ சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டு கூட நான் சாப்பிடுவேன், எனக்கு ஏசப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தைரியம். என்னன்னு கேட்டால் இதை சாப்பிடக்கூடாது பாப்பா வேண்டாம் அப்படி சொன்னால் என்ன ஜஸ்டின் அப்பா இருக்காரு, என்ன ஜஸ்டின் அப்பா என்ன சொன்னாலும் ஜஸ்டின் அப்பாவை சொல்லியே சாப்பிட்டுக்குருவா. ரொம்ப பெரிய அதிசயம் எங்களுக்கு நடந்திருக்கு ஆண்டவருடைய. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.